பிரைஸ் தி லார்ட். இந்த காஸ்பல் ஹார்வெஸ்ட் மீடியா மூலியமாய் உங்கள் யாவரையும் இந்த மார்னிங் டிவோஷனில் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொள்கிற வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு பிரியமானவர்களே, இந்த விசுவாசத்தை குறித்து நாம் அநேக இடங்களில் நாம் வாசிக்கிறோம், இங்கேயும் பார்க்கிறோம். விசுவாசமானது கடுகு மணி அளவுக்கு ஒப்பிடுகிறார். என்ன இந்த கடுகுமணி? இதே வார்த்தைகளை நான் லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே நாம் பார்க்கலாம். 17வது அதிகாரத்துல 6வது வசனத்துல அவர் ஒரு காட்டத்தி மரத்தை பார்த்து அவர் சொல்லுகிறார், கடுகுமணி அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் இந்த காட்டத்தி மரத்தை பார்த்து பிடுங்கி கடலிலே நடப்படு என்று சொன்னால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த 2 இடங்கள்ல நம் ஒரு விசுவாசத்தை குறித்து நாம் இங்க பார்க்க முடியுது. அதே நேரத்துல பரலோக ராஜ்யத்தை அநேக இடங்கள்ல கடுகு மணிக்கு அவர் ஒப்பிடுகிறார். ஏன் இந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது? எத்தனையோ விதைகள் இருக்கும்போது ஏன் கடுகு விதைக்கு மாத்திரம் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது? அப்ப கடுகை போல நம்முடைய விசுவாசம் சின்னதா இருந்தா போதுமா? கொஞ்சோண்டு விசுவாசம் இருந்தால் கர்த்தரினை அநேகத்துல எஜமானாய் மாற்றுவார். இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அநேக கேள்விகள் வந்திருக்கும். அதற்கு அவரே விளக்கம் கொடுக்கிறார். பார்க்கலாம். அதையும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்துல 30-31 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே இந்த கடுகு மணிக்கு அவர் விளக்கம் கொடுக்கிறார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஏன் இந்த பரலோக ராஜ்யத்தையும் அவர் கடுகு விதைக்கு ஒப்பிடுகிறார்? அதிலே 32வது வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, அது சகல விதைகளிலும் சிறிதா இருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளையிலே வந்து அடையத்தக்க மரமாக மாறும் என்றார். பிரியமானவர்களே, அப்ப கடுகு மணி அளவு சிறிய விசுவாசம் இருந்தால் போதும் அப்படின்னா இல்லை. நம்முடைய விசுவாசம் சிறியதாய் கடுகை போல சின்னதா இருந்தாலும் அது நாளுக்கு நாள் வளருகிறதா இருக்க வேண்டும். கடுகை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அது சாதாரண ஒரு செடி வகையை சார்ந்தது தான். ஆனா நீங்க போய் கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா செடி வகையிலிருந்து அது வளர்ந்து ஒரு மரமாக மாறுகிறதா வேதமே நமக்கு சொல்லுகிறது. அது மரமாக வளர்ந்து ஆகாயத்து பறவைகள் வந்து அதுல அடையத்தக்கதான ஒரு பெரிய விருட்சமாய் மாறுகிறது. நம்முடைய விசுவாசம் அப்படித்தான் இருக்க வேண்டும். நாளுக்கு நாள் அது வளர்கிறதா இருக்கணும். நம்முடைய கெப்பாசிட்டி இவ்வளவுதான். அந்த கடுவுடைய கெப்பாசிட்டி அது ஒரு செடி வகையை சார்ந்ததுதான். ஆனால் அது வளரும் தோறும் அது ஒரு மரமாய் மாறுகிறது போல நம்முடைய விசுவாசம் சிறியதா இருந்தாலும் நாளுக்கு நாள் அது வளர்கிறதா இருக்க வேண்டும். கண்மூடித்தனமான ஒரு விசுவாசம் கர்த்தர் மீது உங்களுக்கு இருக்குமானால் இது மரமாய் மாறுகிறது போல நாமும் நம்முடைய விசுவாசத்திலே நாளுக்கு நாள் வளர்ந்து அநேகருக்கு கனி கொடுக்கிறவர்களாய், நம்முடைய விசுவாசத்தினால மலைகளை பேர்க்கிறவர்களாய், காட்டத்தி மரத்தை சமுத்திரத்துல நடுகிறவர்களாய் நம்முடைய விசுவாசம் மாறும் பொழுது நமக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் என்ன போராட்டங்கள் வந்தாலும் நம்ம உட்கார்ந்திருந்து அழுகிறவர்களா இருக்க மாட்டோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த பிரச்சனை என்னை விட்டு போக கடவுது என்று ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் அந்த பிரச்சனை நம்ம விட்டு மாறி போகும். ஏன்னா அதுதான் அவர் சொல்லுகிறாரு, நீ விசுவாசம் உள்ளவர்களாய் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவீர்கள். அப்ப விசுவாசம் மாத்திரம் நமக்குள்ள இருந்தா போதும். அந்த விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும்? கடுகை போல நாளுக்கு நாள் வளருகிறதாய், நம்முடைய கெப்பாசிட்டியை தாண்டி நம்முடைய கெப்பாசிட்டியை உடைத்து விட்டு அது மேலே எழும்புகிறதாய், அது அநேகருக்கு பலன் கொடுக்கிறதாய், அநேகருக்கு பகிர்ந்து கொடுக்கிறதாய் அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில மாறுமானால் கர்த்தர் சொன்ன பிரகாரமாய் நாம் எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் வார்த்தையிலே அந்த பிரச்சனைகளை அறிக்கையிடும் போது இது என்னை விட்டு போகட்டும் என்று ஒரு வார்த்தை சொன்னால் அது எப்பேற்பட்ட ப்ராப்ளமா இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அது நீங்கி மாறும். அதனால எனக்கு பிரியமானவர்களை, இன்றைக்கு நாம் பார்த்த இந்த வேதத்தின்படி நாம் தியானித்த இந்த வசனங்களின்படி நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. உங்க விசுவாசம் ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் பின்தங்கி போகாதபடி முன்னோக்கி ஒரு விசுவாசம் நாளுக்கு நாள் வளரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில பெரிய வித்தியாசங்களையும் பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்க்க முடியும். விசுவாசிங்க. வருகிற பிரச்சனைகள்ல விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்க. உங்க பிரச்சனைகள் உங்களை விட்டு மாறும். இந்த வார்த்தைகளினாலே தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. May God bless you. For prayer support, please contact these numbers.